ஹலோ கைஸ், நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்மளோட வீடியோல இந்தியாவோட பிராண்டான லாவாங்கிற மொபைல் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லாவா ஸ்டார்ம் 5Gங்கிற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட டீடைல்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரியான மொபைல் ரிவ்யூ, டெக் வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாவா ஸ்டார்ம் 5Gங்கிற மொபைல் ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு பிளாக் கலர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர். ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே அவங்க கொடுத்திருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் 214 கிராம்ஸ் வெயிட்ல இருக்கு. 8.9 mm திக்னஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வெயிட்ல கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா லோ பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்சார் எல்லாமே கம்மியா தான் கொடுத்திருப்பாங்க. பேட்டரி வைஸ் பாக்குறப்போ உங்களுக்கு 5000 mAh பேட்டரினாலுமே உங்களுக்கு இவ்வளவு வெயிட்ங்கிறது ரொம்ப அதிகம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸ் பாக்குறப்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நார்மலா பட்ஜெட் மொபைல் பொறுத்த வரைக்கும் 5000 mAh எல்லா மொபைலுமே கொடுக்குறாங்க. இந்த மொபைலுமே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவங்க கொஞ்சம் சிமிலரா தனியா எனக்கு தெரியுது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த மொபைல் எல்லாம் 10 வாட்ஸ் 18 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல உங்களுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் சைடுமே சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் டிஃபரெண்டா மத்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் இதுல ஒரு சின்ன சிமிலாரிட்டி கொடுத்துருக்காங்க. சோ இது வைஸ் பாக்குறப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு இந்த மொபைல். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 0%ல இருந்து உங்களுக்கு 100% சார்ஜ் ஏறதுக்கு 82 நிமிஷம் ஆகும். அதாவது ஒரு 1ல இருந்து ஒரு 1 மணி நேரம் 22 நிமிஷம் தாராளமா எடுத்துக்கும் இந்த பேட்டரி ஃபுல்லா இருக்கு. தாராளமா உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்றாங்க. யூஸ் பண்ணி பார்த்தவங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 6080 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைலுமே பாத்தீங்க அப்படின்னா அவரேஜா மிட் ரேஞ்சில் வர மொபைல் எல்லாத்துலயும் இதே ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க ஓரளவுக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஓகே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நார்மல் சொல்லலாம். ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பப்ஜி அது மாதிரியான கேம் நீங்க பிளே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கிராபிக்ஸ் லோ லெவல்ல வச்சு நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். இந்த மொபைல்ல உங்களுக்கு கேமரான்னு பொறுத்த வரைக்கும் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பேக் கேமரா பிரைமரி கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல்ல இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங்கா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பாக்குறப்போ குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா தான் இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு இவ்வளவுதான் குவாலிட்டின்னு கிடைக்கும். போட்டோஸ்லயும் பாத்தீங்கன்னாலும் சரி, வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னாலும் சரி. இதுல ஒரு சின்னதா இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா தான் ஃப்ரண்ட்ல கொடுப்பாங்க. இந்த மொபைல் உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு பிளஸ் தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால எடுத்துட்டோம் அப்படின்னா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைல் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுது உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வைஸ் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த 13,000 ரூபாய் நீங்க வாங்குறீங்க, ஒரு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஏன்னா 13,000 ரூபாய் ரேஞ்சில் நம்ம மத்த மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய மொபைல் டபுள் ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வைஸ் பாக்குறப்ப நார்மலா தான் இருக்கு. இந்த மொபைல் உங்களுக்கு Android 13 OSல ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மொபைல் 8/128 ஸ்டோரேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற வேரியன்ட்ல எதுவுமே வர கிடையாது. இந்த சிங்கிள் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ரேம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஆவரேஜா ஒரு 11,000 12,000 இந்த மொபைல் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் இப்படி கொடுக்கலங்கிறது தெரியல. ஒரு 4 GB ரேம் கொடுத்துட்டு ஒரு 10,000 கூட கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்த தடவை நீங்க லான்ச் பண்றப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மொபைல் ஒட்டு மொத்தமா பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க ஏதாவது கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்ல உங்களுக்கு 1,500 ரூபாய் லெஸ் பண்ணி 12,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கார்டு வச்சிருந்தா மட்டும்தான், மத்தபடி கிடையாது. இந்த மொபைல் உங்களுக்கு Realme C67 இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு காம்படிஷனா லான்ச் பண்ண மொபைல் இது. ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் தான் இதுலயும் இருக்கும். பிரைஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமா இருக்கும். அதுக்கு காம்படிஷனா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா மோட்டோவா இருக்கட்டும் இல்ல ரெட்மியா இருக்கட்டும் இதே பட்ஜெட்ல நிறைய ஃபீச்சர்ஸ்ல மொபைல் விட்டுருக்காங்க. பட் இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டீங்க அப்படின்னா 50-50 ஒர்த்துன்னு சொல்லலாம். 50 ஒர்த்து 50 ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லாவா மொபைல் கண்டிப்பா பிடிக்கும். சோ பிடிச்சவங்க இந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்து எந்த வீடியோ ரிவ்யூ போடணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அந்த மொபைல் நான் அடுத்து ரிவ்யூ போடுறேன்.